ஓகே இல்லை அப்போ அது இல்லை சார். என்னென்னா இந்த மொரிஷியஸ் ஷூட் வந்து சப்சிடி பேஸ்டு ஷூட்டு. அவங்க வந்து ஒரு டைம் லைன் கொடுக்குறாங்க, இந்த டேட்டுக்குள்ளே இந்த ஷூட்டை ஜூன் 5th ஜூன் 10th முடிச்சே தீரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நோட்டீஸ் அவருக்கு வந்து இந்த இன்டிமேஷன் அவருக்கு வந்ததே வந்து 20 நாளைக்கு முன்னாடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்லாம் அரேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே மொரிஷியஸ் ட்ராவல் ஆகிட்டார். இன்ஃபேக்ட் நான் 30ஆம் தேதி ரேகாவுக்கு தெரியும், 30ஆம் தேதி இதை பண்ணலாம் ரங்கராஜ் பாண்டே கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசித்தோம். நாங்கள் பிஆர்ஓ யுவராஜ் கிட்ட கூட பேசணும். பட் அவருடைய ஸ்லாட்டாக இருந்ததால் எங்களுக்கு அது புக் பண்ணி வந்தால் எங்களுக்கு கிடைக்கல. அதாவது 2 லட்சத்துக்கெல்லாம் ஒரு முகம் கிடையாது, அந்த இடத்துல இருக்க வேண்டிய முகம் அது. உங்களுக்கு வந்து அவர் ஒரு 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 அரசியல் பேசுகிறப்போ ஒரு சில அரசியல் அவர் பேசுவார்ல, ரங்கராஜ் பாண்டே பேசுவார்ல, அரசாங்கத்துக்கு சார்பாக ஒரு அரசியல் பேசுவார் இல்லைங்களா, அந்த கேரக்டராக இருக்கார் படத்தில். அவர் ஒரு மெயின் கேரக்டர் அவர். அப்போ அவர் பேசுகிறப்ப வர கோபம் வந்து உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் அவரே கேஸ் பண்ணது. இல்லை கண்டிப்பாக 15ஆம் தேதி வருவார், உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுப்பார். சார் ரைட்டு சார். இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு, அது நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக அதை வச்சிங்களா, அது ஃபேமஸான இந்த டைட்டிலுங்கிறதுக்காக வச்சிங்களா? இல்லை ஒரு விஷயம் ஆடியன்ஸ் வந்து இந்த அந்த கதை தான்ட்டு வந்து அது இல்லைன்ட்டு டைவர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை சார், இப்போ சிறை அப்படின்னு ஒரு படம் நம்ம சக்தி சார்து, ஆர்சி சக்தி சார்து இருந்தது, அதே திரும்ப சிறைன்னு வந்துச்சு, இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஒரு 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 ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை அப்ரோச் பண்ணுறப்ப நான் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணுறப்ப ஒரு டைட்டில் ரொம்ப முக்கியமாகுது, ஒரு இன்வைட்டிங்கான ஒரு விஷயமாகுது. எனக்கு வந்து பரபரப்புக்காகலாம் நான் வைக்கல, எனக்கு வந்து இந்த படத்துக்கு லட்சுமிகாந்தன் கொலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான டைட்டில். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் பேட்டர்ன் ரைட்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஆல் இண்டியா பேட்டர்ன் ரைட்டிங்கில் இந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த படத்துக்கு அது ரொம்ப ஆப்டாக பட்டுச்சு. ப்ளஸ் ஒரு இன்வைட்டிங் டைட்டிலாக ஃபீல் ஆச்சு எனக்கு, அவ்வளோதான். டைரக்ட் சார், இங்கே சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது படத்தில் ஒரு டைலாக் வச்சுருக்கோம், அது ரொம்ப இக்கட்டான டைலாக் அப்படின்னு சொன்னீங்க. அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகலாம், திருடனோட பையன் திருடன் ஆகக்கூடாதா கேட்டீங்க. திருடனை விட அரசியல்வாதி கேவலமானவனா? ஏன்னா இப்போ வந்திருக்க புது ஆட்சியில் எல்லா அரசியல்வாதியும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். எல்லா அரசியல்வாதிக்கும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ கேவலமானவனையா கொண்டு வந்திருப்பாங்க? அப்போது திருடனை விட கேவலமானவனா? ஓகே சார், இதுக்கான பதில் சூப்பர், நல்ல சிறப்பான கேள்வி. விஷயம் என்னன்னா சார், ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய நியாயத்தை பேசுகிறப்ப நம்ம என்ன பேசுவோம்னா, நமக்கு எது சரியான நியாயமா, டே அவன் அடிக்கிறான் நான் அடிக்கூடாதா அப்படின்னு பேசுவோம். அரசியல்வாதியோட போய் அரசியல்வாதி அவரும் திருடன் ஒரு திருடன் பேசுவான். ஸோ இந்த டயலாக் எழுதுந்து ஒரு திருடனுடைய பர்ஸ்பெக்டிவ் நம்ம எழுதியிருக்கோமே தவிர என்னுடைய கருத்து கிடையாது, கேரக்டருடைய கருத்து அது. நான் சொல்லலை, கேரக்டர் அப்படி சொல்லுது. அந்த கேரக்டர் வந்து என்ன ஃபீல் பண்ணு, ஒரு அரசியல்வாதி ஆகிறப்ப திருடன் ஆகக்கூடாதா அப்படின்னு அந்த கேரக்டர் பேசுது. ஸோ எப்பவுமே ஒரு எழுத்தாளனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு அது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் ஆயிடுமோன்றது பயம் இருக்கக்கூடாது. கேரக்டர் என்ன பேசணுமோ அதை பேசணும். ஸோ இதுல மாறன் தான் அந்த கேரக்டர். ஸோ மாறன் வந்து எந்த கட்டத்தில் இருப்பாருன்னா, இவனை எப்படியாவது சார் இவனா அறிவுமதின்ற கேரக்டரை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி இவனை திருடனை ஆக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பார் அவர். இவன் வந்து அவன் லாக் ஆயிருப்பான் ஆல்ரெடி. இவனை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி அவனை அப்ப நான் எது வேணா சொல்லுவோம்ல, மச்சான் நீ ஒரு நாள் தானடா நம்ம ஜென்ரலா பேசுறப்ப நிறைய விஷயங்களை சொல்லுவோம்ல, ஒரு சின்ன சின்ன பொய்களை சொல்லுவோம் கன்வின்ஸ் பண்றதுக்கு, நிறைய தத்துவங்களை சொல்லுவோம், அந்த தத்துவங்களை லாஜிக்கே இருக்காது. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்ல அது ஜஸ்டிஃபை பண்ற ஒரு விஷயம் சார். ரைட் சார், நீங்க ஸ்டேஜில் சொன்னீங்க கான்ட்ரவர்சி வேண்டாம், கான்ட்ரவர்சி பேசினா தப்பாயிடும்ட்டு. ஆனால் நீங்கள் எடுக்கிற படம் எல்லாமே கான்ட்ரவர்சியோட டைட்டிலோட தான் வருது. எதனால மக்களை வந்து என்ன பண்ண போகிறீங்க? எதை பற்றி சொல்லுங்க, எந்த இதில் கான்ட்ரவர்சி சொல்லுங்க. டைட்டிலும் சரி, படத்தில் வந்து நீங்கள் உள்ள டைலாக்டும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா பேனரில் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட புதிய கட்சி அமைப்புன்னு போட்டு பண்ணிருக்கீங்க. அதுதான் கேட்குறேன். அதான் ஒரு விஷயம், இதில் கான்ட்ரவர்சின்ற விஷயமே கிடையாது. ஒரு அதான் என்னன்னா, காலத்தோட குறியீடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. என்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 17 சார், அது ஏடிஎம்கே ஆரம்பிச்சது சார். அக்டோபர் 17 1972. ஸோ ஒருத்தவனை தூக்கில் போடுறாங்க. எனக்கு வந்து அந்த தூக்கில் போடுறப்ப அந்த தூக்கில் போடுறதுக்கு பேரலா ஒரு ரேடியோ நியூஸ் வேணும். ரேடியோ நியூஸ் சொல்றப்ப நான் தமிழ்நாட்டில் வந்து அக்டோபரில் நடந்த 72 அக்டோபரில் நடந்த முக்கியமான நிகழ்வு என்னன்றப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து
15ஆம் தேதியோ 14ஆம் நாளோ எக்ஸ்பெல் பண்ணாங்கன்ற விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது வரும். அதன் பிறகு எனக்கு அடுத்தது கிடைச்ச நியூஸ் என்னன்னா, மெக்சிகோவில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. அதில் 272 பேர் செத்து போயிருக்காங்க. அன்னைக்கு அந்த அக்டோபர் 17 செத்து போயிருக்காங்க. 16ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, 17ஆம் தேதி. ஸோ எல்லாமே வந்து ஒரு நியூஸாக படிக்கிறப்ப ஓகே இந்த நாளில் இந்த விஷயம் நடந்துச்சுன்றது பதிய வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு ஒரு 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 குறியீடு, அவ்வளோதான் சார், நாள் குறியீடு சார். தயாள் சார், அதே மாதிரி படத்தில் டக்கு புக்குன்னு தர்புகா சிவா பாட்டெலாம் போடல, நான் அப்படி கேட்கல அப்படிலாம் சொன்னீங்க. நான் ஒரு சீன்லேயே இந்த ட்ரெய்லர் மாதிரி காட்டினதில் எங்களை உட்கார வச்சுட்டீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லா படத்துலையுமே கரெக்டாக அந்த பெட்ரூம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அழகாக எடுப்பீங்க. இப்படி ஒரு கிரைம் இந்த மாதிரி படத்தில் எப்படி அந்த மாதிரி சீன் யோசிக்கிறீங்க? சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன், அதுதான் கேட்குறேன். எப்படி அதை யோசிக்கிறீங்க? நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வரலட்சுமி நடிச்ச படம், அந்த படம் மாருதி கிளுகிழுப்பா இருக்குன்றீங்களா? இல்லைன்றீங்க. ஆனால் பாட்டில் கிளுகிழுப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க சார். 2 விஷயம் சார், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். படம் பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே தான் உட்காந்துருக்கார், அதை இருக்கார் பாருங்க, குமார் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். என்ன கேட்டார்னா, படம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகி சார் செம்ம சார் நீங்கள் கீழ்ச்சிட்டிங்க சார் அதெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன கேட்டார், சார் அவ்வளோ குத்துறா ரத்தம் வராதா சார்? சார் இவ்வளோ படம் எடுக்கிறேன், ரத்தம் வராதுன்னு எனக்கு தெரியாதா சார்? ரத்தம் வரும், அந்த இடத்துல குத்தினா இவ்வளோ ரத்தம் பீரிட்டு வரும்னு எனக்கும் தெரியும். என் படத்தில் நான் ரத்தம் காமிக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் ஒரு அளவுகோல் வச்சுருக்கேன், ஸ்கேல் வச்சுருக்கேன். செக்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும், வயலன்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்திருப்பாரு. இவரே வந்து கேட்டார், சார் கையில் ஏதாவது ஒன்றுமே வேணாம் சார், இதெல்லாம் என்ன நீங்கள் குத்துனீங்கன்னு மக்களுக்கு கன்மையாக இருக்கும். என் படத்தில் எனக்கு வேணாம். எனக்கு சென்சார் ஆஃபீஸர்ஸ் எப்போவுமே ஒரு சப்போர்ட் இருக்கும் சார். அவங்க படம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் கட் பண்ணணும், ஆனால் நாங்கள் கட் பண்ண, ஏன்னா நீங்கள் சொல்ல வர விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா ஒரு பேலன்ஸ்டான படமாக இருக்கணும். அந்த ரத்தம் அந்த ரத்தம் தோய்ந்த அந்த கைகள் தான் என் படத்தை எலிவேட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. அதே மாதிரி தான் செக்ஸ் ஆர் காதல் அந்த விஷயத்துலையும் அது எவ்வளோ ஒரு ஸ்கேலில் என்ன அளவில் காமிக்கணுமோ அதை மட்டும் காமிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் அந்த போஸ்டரை பற்றியும் ஒரு கேள்வி. இப்போ விஜய் காலமாக இருக்குது, மாண்புமிகு விஜய் காலமாக இருக்குது. எம்ஜிஆர் கலைஞர் 2 பேரும் போட்டீங்க, உங்கள் பீரியட் கதைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இவ்வளோ மீடியா வந்திருக்கோம், டெய்லி பேப்பர்லேயும் நிறையா டெய்லி பேப்பர்ஸ் இருக்குது. நீங்கள் தினமணியை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, என்ன ரீசன்? இல்லை, எனக்கு இதுலேருந்து எடுத்தது சார், அது நெட்லேருந்து எடுத்தது. அதில் ரொம்ப இது நான் கிரியேட் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் வந்து தேடணும் எந்த நியூஸ் பேப்பரில் வந்து அது ப்ராமினெண்ட்டாக எதில் அது வந்துருச்சு அப்படின்னு போய் பார்த்தப்ப தினமணி இது மட்டும் தான் எனக்கு கிடைச்சிது. அதர்வைஸ் எனக்கும் தினமணி அப்படி ஒரு கேள்வி சார். சார் அப்படிதான் எல்லாரும் ஹீரோயின் வந்து எங்களுக்குள்ளார பேசுறதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னால் ஹீரோஸ் வந்து வருத்தப்படணும். நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கீங்க அந்த லொக்கேஷனில். அப்புறம் அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அவருக்கு? இல்லை, யாருக்குமே பேசுறதுக்கு டைம் இல்லையே. மொத்த படமே 20 நாள் தான் எடுத்திருக்காங்க. அதில் 4 நாள் வந்துட்டு போகிறோம். சார் ஒரு நாள் சாரெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அது பிளான்டாக நடந்ததுனால கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணார். நான் எதுவும் பிளான் பண்ணல. டைரக்டர் சார், ஜெயகாந்தன் ஒரு நாவலில் சொல்லுவார், இந்த மாதிரி கொலைக்கு கொலை ஆகாதுன்னு சொல்லி. அது முடிவாக சொல்லியிருப்பாரு, நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, எனக்கு வந்து எப்படின்னா என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் கேட்டிங்கன்னா கொலைக்கான மரண தண்டனைன்றதை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். என்னுடைய பர்ஸ்பெக்டிவ், நான் அதை திணிக்க விரும்பலை. என்னுடைய பார்வை அது, என்னுடைய பார்வையை அதில் சொல்லியிருக்கேன். ஆப்போசிட்டில் மரண தண்டனை கரெக்ட்னு சொல்றவங்களோட பார்வையும் சொல்லியிருக்கேன். என் படத்தில் நான் ப்ரொடியூஸ் பண்றேன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து அதை ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு உங்க முன்னாடி வச்சிருக்கேன். எது சரி எது தவறு அப்படின்றத வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஐ மீன் 2 ஆர்குமெண்ட்டை வச்சு நீங்க சூஸ் பண்ணுங்க தவிர நான் ப்ரொடியூசரு நான் டைரக்டர்ன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்தை திணிச்சு இதான் சரின்னு நான் சொல்ல விரும்பல. இன்ஃபேக்ட் அதை தான் நான் சொல்றேன். இதுல சரி தப்புன்றது வந்து 17th செஞ்சுரியில் மரண தண்டனை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கு. உங்களுடைய குரல் எது இருக்கோ அதை நீங்க பதிவு செய்யுங்க. அந்த பதிவுக்கு அந்த குரல் தான் உரிமைக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பேனே தவிர எங்கேயுமே நான் வந்து நான் என்னுடைய கருத்து இது நீங்க கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல சார். நான் பிரிக்கிட்டா இவ்வளோ நேரம் பேசின யாருமே அந்த லட்சுமிகாந்தன் யாரு, கொலை பண்ணது யாரு, உண்மையிலே குற்றம் சாட்டப்பட்ட வெளிநர் யாருன்னு சொல்லலை. அவங்களாம் அந்த கூட்டத்தில் இருக்காங்களா? உங்களுக்கு கதை தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை சார், அது சொல்லக்கூடாது. படம் நீங்கள் பார்க்கணுன்றது தான் வந்து இங்கே பிளானே. ஸோ அதனால்
அதை வந்து என்னால் ரிவீல் பண்ண முடியுமான்னு தெரியல டைரக்டர் கிட்ட கேட்காம. ஸோ அதனால யார் இந்த லக்ஷ்மிகாந்தன், என்ன கொலை வழக்கு, அதுதான் டைட்டிலே, அதுதான் கதை. அதனால எங்களால் அது சொல்ல முடியல. இப்போ நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்கு ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய கரெக்ட் பர்சன் டைரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ யா, இதுதான் ஆக்சுவலாக கரெக்ட் தானே சார்? படம் வெற்றி சார். வெற்றி சார் இங்கே தேங்க்யூ சார். டைரக்டர் வந்து நிறைய பேர்கிட்ட கதை சொல்லணும்னு சொன்னார். நீங்கள் உங்ககிட்ட கதை சொல்லும்போது எந்த இடத்துல நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நடந்த விஷயம். இதில் நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க? இல்லை, கன்வின்ஸ் ஆனது வந்து அவர் சொன்னார் இல்லையா, அந்த பாயிண்ட் தான். தூக்கு தண்டனை கரெக்டாக தப்பா அது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொன்னது தான் கன்வின்சிங் பாயிண்ட். உங்களோட கருத்து? என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து தவறு. தூக்கு தண்டனை தேவையில்லை, அவங்கள வேற மாதிரி திருத்தலாம், வேற மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கலாம். அவர் சொன்ன மாதிரி அவனுக்கு ஏன் அந்த மனநிலை கொடுக்குற அப்படின்ற கேள்வியை நம்ம முன் வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். டைரக்ட் சார். சார் நீங்கள் பேசும்போதும் இன்னொன்று சொன்னீங்க, நான் பெரிய ஹீரோக்கள் கிட்ட போய் டைம் டேட் வாங்க முடியாதுன்னு. பெரிய ஹீரோக்களை ஃபிக்ஸ் பண்ணுறது கதைகளா இல்லை பட்ஜெட்டா இல்லை பிகு பண்ணுறாங்களா இப்போ இருக்க ஹீரோக்கள்? சார், எனக்கு உண்மையில அதுக்கான பதில் சரியாக சொல்ல தெரியல. எனக்கு ஒரு பெரிய பத்திரிகையில் நான் கொண்டால் பாவம் டைமில் என்னை கேட்டாங்க, நீங்கள் வந்து கமலஹாசன் ரஜினிகாந்துக்கெல்லாம் இப்போ கதை கேட்டால் சொல்லுவீங்களா அப்படின்னு. ஓகே 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 சார், அப்படி கேட்டப்ப நான் சொன்ன பதில் ஒன்று தான். என்னென்னா, நான் ஒரு கதை எழுதுவேன். எனக்கு அந்த கதையில் வந்து கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சூட்டபிள் ஆச்சுன்னா அவங்களுக்கு போய் சார் இந்த கேரக்டர் பண்ணுறீங்களான்னு கேட்பறேன். இப்படியாப்பட்ட இயக்குனர் தானே தவிர நான் ஒரு ஹீரோவுக்கு கதை எழுதுகிற இயக்குனராக என்னால் பார்க்க முடியல சார். என்னால் எழுத முடியுமான்னு தெரியல. அதனால தான் நான் சொன்னேன், என்ன ஒரு பெரிய யூடியூபர் வந்து இந்த கதையை கேட்டுட்டு சார் தான் எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டார். இப்போ போயிட்டு ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொன்னப்போ நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு முடியாது, எனக்கு அந்த பொறுமையும் கிடையாது, எனக்கு நல்ல ஆக்டர் வேணும், நான் வந்து என்னால் வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை கன்வின்ஸ் பண்ண அப்படி பண்ண முடியாது. நான் ஒரு வாட்டி ஒரு பவுன் ஸ்கிரிப்ட் கொடுப்பேன், அதில் என்ன டவுட் இருக்கோ கேட்டுருணும், கேள்வி கேட்ட பிறகு எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா பதில் சொல்ல தெரியுமா, இல்லாட்டினா நீங்கள் சொன்னது சரியாக இருந்தால் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், வெற்றி சார் நிறைய இடத்துல எனக்கு டைலாக்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொன்னார். அந்த விஷயங்களை நான் கன்வின்ஸ் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். பிரிகேடா கூட 2-3 இடத்துல சார் இது எப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கன்வின்ஸ் ஆனால் ஒத்துக்கிட்டேன். எனக்கு எது சரியானு படுதோ அதுதான். அதன் பிறகு ஒரு 3வது லேயர் வரைக்கும் நான் ஆர்குமெண்ட் வச்சுக்க மாட்டேன் சார். இல்லை சார் எனக்கு கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். ஸோ எனக்கு பெரிய ஹீரோ கிட்ட பிரச்சனைன்னு நான் பார்க்குறது என்னன்னா, நான் ஒரு வாட்டி கதை சொல்லுவேன், ஒரு கரெக்ஷன் சொல்லுவேன், அந்த எனக்கு அதில் உண்மையிலே எனக்கு தெரியல. இப்போ மோகன்லால்லாம் அது மாதிரியான லீக்லே இல்லையே சார். இப்போ Drishyam 3 வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீக்கே கிடையாது. பெரிய ஹீரோனா அதுக்கான செலவு தான் பண்ணணும். அந்த படத்தோட இப்போ ப்ரொடக்ஷன் வேலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு 2.25 மணி நேரம் படத்துக்கு என்ன செலவு பண்ணியிருக்காங்க. 68 சீனு 70 சீனும் 43 சீனு வீட்டில் என்ன செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லை சார். அதை யாரும் நிறைய பேருக்கு புரியல. இல்லை, ஏன் இந்த கொஸ்டின் இங்கே வருதுன்னா, இங்கே கோடம்பாக்கத்தில் சாலிகாமம் வலசராக்கம் சுற்றி பல நூறு இயக்குனர்கள், இளம் இயக்குனர் சுற்றுறாங்க. ஒரு 2 படம் ஹிட்டானாவே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவன் காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் கேட்குறோம். அவ்வளோதாங்க சார். அப்புறம் ஒரு விஷயம், அப்புறம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இந்த மாதிரி நடு ரோட்டில் ஒருத்தனை கொலை பண்ணாக்கா அவன் சாவனை பற்றி கவலை இல்லை, அந்த வெட்டரனை வந்து ஏன் நல்ல புத்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை கேட்பேன்னு சொல்லிட்டு, ஒரே மாதிரி எல்லா மனுஷனும் இருக்க முடியுமா நீங்கள் நினைக்கிற மாதிரி? இப்போ வந்து வெட்டுறவன் வந்து நல்ல புத்தி தானே அவன் வெட்ட போகிறான். அந்த மாதிரி வெட்டுறவனுக்கு நீங்கள் தண்டனையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்க. உங்கள் எண்ணம் அப்படி தான் இருக்குது. அதாவது கொலை பண்ணுறவனுக்கு, இப்போ நிர்பயா கேஸில் வந்து டெல்லியில் அந்த பொண்ணை கொலை பண்ணவனுக்கு கேஸ் இந்த தூக்கு தண்டனை கொடுக்கலன்னாக்கா, கொடுத்தாலுமே நிறைய கேஸ்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நிறைய கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தூக்கு தண்டனையே தேவையில்லை அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்ட் எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க இந்த படத்தில்? இப்போ ஒரு விஷயம் சார், நீங்கள் சொன்னதில் நான் ஒரு விஷயம் நான் டிஃபர் ஆகிறேன். வெட்டு வாங்குறவனை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு நான் சொல்லலை. அது நீங்களா சொன்னீங்க. நான் சொன்னது நான் வெட்டவனுடைய பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்ப ஏன் அவனுக்கு அந்த 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 மனநலத்தை, ஏன் அந்த ஒரு அசாதாரண மனநலத்தை கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்காருன்னு எனக்கு ஃபீலிங் வருது. இல்லைங்க, நான் ஒரு ஃப்ளோவில் கடவுள்னு சொன்னனே தவிர
நான் ஜென்ரலாக யோசிக்க என்னுடைய தாட் ப்ராசஸ் எங்கே போகும்னா அவனுக்கே அந்த மனநிலை கொடுக்குறாங்க இருக்கு. நான் நல்லா யோசிக்கிறேன்ல, ஏன் அவன் தப்பாக யோசிக்கிறான், ஏன் அவனுக்கு ஒரு அப்நார்மாலிட்டி ஏன் அவனுக்கு இருக்குன்னு யோசிக்கிறேன் நான். இந்த படத்துலையும் நான் பேசியிருக்கிற விஷயம் அவ்வளோதான். நீங்கள் நல்ல கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னீங்க சார். டெல்லி கேஸ் ஆன பிறகு, நிர்பயா கேஸ் ஆன பிறகு எவ்வளோ ரேப் கேசஸ் நடக்கலை, நடந்து தான் இருக்கு. ஸோ நாங்கள் இதை தான் படத்துலையும் பேசுகிறோம். என்னன்னா ஒரு மரண தண்டனைன்றது வந்து எந்த குற்றத்தையும் தடுத்துறாது. அதே மாதிரி ஒரு விஷயம் பாருங்க, நம்மளுடைய ஹெல்த்துக்கு, மனநலத்துக்கு, உடல்நலத்துக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை நம்ம மனநலத்துக்கு கொடுக்குறோமா அப்படின்னு பாருங்களேன். நம்ம வீட்டில் ஒரு ஜென்ரலாக அதுதான் சொல்றேன். அதெல்லாம் பத்தி பேசியிருக்கோம், அதை தான் இவரு சொல்றாரு, அவரு இல்லைன்னு சொல்றாரு. இது எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்னென்ன பேசுறீங்களோ இதெல்லாம் படத்துல இருக்கு. சார், இந்த விஷயமானது சினிமாவில் எடுத்து பேசுறது இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 67 தொடர்ந்து பேசுறோம். மிருத்யு தண்டல் ஆரம்பிச்சு விருமாண்டியில கமலஹாசன் பேசாதது கிடையாது. ஒரு டாக்யூ டிராமாவை ஆரம்பிச்சு அது எல்லா ஜானரும் போகும். பட் இன்னை காலகட்டத்தில் கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சோசியல் மீடியா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா நம்ம இதை கொண்டு போய் ஒரு கோர்ட் ரூம் டிராமால சொருகிடுறோமா, இதனோட கான்டெக்ட்டை புரிஞ்சுக்காம ஒரு கோர்ட் ரூம் டிராமாவாவே இந்த மாதிரியான ஒரு சீரியஸான விஷயத்தை அனலைஸ் பண்ணி கடைசியில் ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறோமான்ற ஒரு வருத்தம் இருக்குல்ல? இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா சார், நான் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா இதை வந்து இன்னைய காலகட்டத்துக்கான கதையாக வைக்கல. இதை வந்து நான் வந்து 72க்கு நான் பீரியடாக சூஸ் பண்ணதுக்கு ரீசனே என்னன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு மரண தண்டனை பற்றி ஒரு டிஸ்கஷனாக தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு சார், எந்த கருவை பற்றி எந்த காலகட்டத்தில் யார் வேணாலும் பேசலாம் சார். ஓகேங்களா? அப்போ விருமாண்டியில் வந்து இதை பற்றி பேசுகிற விதம் வந்து வேற. நான் பார்க்குறேன், எனக்கு விருமாண்டின்னு தெரியும். இவருடைய படம் இருக்கு இல்லைங்களா சார், நம்ம சார் இறந்து போயிட்டாருங்களே, ஜனார்தன் சாருடைய படம், விஜய் சேதுபதி சார் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் கொஞ்சம் அதை பற்றி பேசுகிறேன். இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இதில் என்ன பேச மறந்தாங்களோ, இதில் என்ன பேச தவறுனாங்களோ அதை நான் இதில் பேசியிருக்கேன். அதுக்குள்ளே அவங்களுடைய கதை, அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் நரேஷன் ஒன்று இருந்துச்சு, நான் ஒரு நரேஷனை தேர்ந்தெடுத்திருக்கேன். பட் எல்லா அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் சார். கண்டிப்பாக அந்த ஃப்ரெஷ்னஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்டேல்டாக ஃபீல் ஆகாது. இதை பற்றி ரொம்ப இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கமேன்னு தோணாது, புதுசாக இருக்கும் சார். சமீப காலமா இந்த பாலியல் வழக்குகள் வந்து ரொம்ப வருது. ஆமா, சிறுமிகளை கூட ரொம்ப கற்பழிக்கிறாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா மரண தண்டனை வேணும், அப்படின்னாதான் வந்து வராது அப்படிங்கிறாங்க. அப்படி ஒருத்தன் உள்ள போயிட்டு கோர்ட்ல ப்ரூவ் ஆகாம திருப்பி அவங்க அம்மாவே கொன்னான், அவனுக்கு ஒரு மரண தண்டனை வந்தா திருப்பி அது நடந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் இதுல, இந்த சிறுமிகள் இதுல மரண தண்டனை வேணுமா வேண்டாமா, உங்களோட கருத்து என்ன சார்? நான் சிறுமிகள் பலாத்காரத்தை விட்டுட்டு நீங்க ஓவராலா என்கிட்ட கேட்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், நான் வந்து மரண தண்டனைக்கு எதிரானவன். நான் சொல்லிட்டேன், நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் வந்து மரண தண்டனைக்கு எதிரான. நான் எங்க பர்ஸ்பெக்டிவ் என்னது மாறுதுன்னு நான் சொல்லிடுறேன் சார். நமக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து கல்கட்டாவில் நடக்கிற அந்த வயலன்ஸு, ஹிந்து முஸ்லீம் வயலன்ஸ், அது எல்லாம் நோன் வயலன்ஸில் ஒரு முஸ்லீமு ஒரு ஹிந்து பொண்ணை வந்து ஷூட் பண்ணிடுறான், கன்னில் ஷூட் பண்ணிடுறான், அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 20 வருஷம் கழிச்சு அவனை ரிலீஸ் பண்ணுறப்ப அவன் ஒரு பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறான். இப்போ நான் கதையாக சொன்னவனு உங்களுக்கு என்ன தோணுச்சு? நடந்த ஹிந்து முஸ்லீம் கலவரத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞன் ஒரு ஹிந்து பெண்ணை வந்து சுட்டு கொன்றான், இதான் கதை. அவன் 23 வருஷம் கழிச்சு ஒரு கதை சொல்கிறான் சார். அந்த பர்ஸ்பெக்டிவ் என்ன தெரியுங்களா? 9 பேர் நாங்கள் போனோம், அந்த பொண்ணு முன்னாடி வந்தா, எப்படியா இருந்தாலும் சாவடிக்க போகிறோமே, அதுக்கு முன்னாடி அவளை கற்பழிச்சுட்டு அப்புறமா சாவடிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க 9 பேரும். 8 பேரும் ஒருத்தன் அப்போஸ் பண்ணுறான். நம்மளோட நீ சாவடிக்க நான் ரெடி, நீ இவ்வளோ சாவடிக்கணுமா, ஒரு ஹிந்து அவளை நான் சாவடிக்கிறேன்னு நீ சொல்ல, நான் சாவடிக்கிறேன். கற்பழிப்புன்றது நம்ம அஜெண்டாவிலே கிடையாது, அது குற்றம்னு சொல்கிறான் அவன். இவங்க 8 பேரும் உனக்கு விருப்பம் இல்லையா, தனியாக போய் நில்லு, நாங்கள் முடிச்சுட்டு வரோம் வேலையன்னு சொல்கிறாங்க. அவன் உறுதலை இதை சொல்கிறான், முடிச்சுட்டு வரோம் வேலையன்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணை ஷூட் பண்ணுறான். 8 பேர். இது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் 23 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியுது. இந்த பர்ஸ்பெக்டிவ் நிறைய குற்றத்தில் இருக்கும்ல, அந்த சான்ஸை வந்து இப்போ நிறைய விஷயங்களை நான் சொல்ல, இப்போ அது எப்படி தெரியல, ஒரு ஹிடன் விஷயமா நிறையா இருக்கும் சார். ஒவ்வொரு குற்றத்துக்கும் பின்னாடி இப்போ நம்ம 2 விஷயம் பேசுவோம் சார். ஆட்டோ சங்கருடைய
இது இருக்கு இல்லைங்களா, எக்ஸிகியூஷன் இருக்குல்ல, ஆட்டோ சங்கர் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் அதுல பின்னாடி இருந்தவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாராவது வந்தாங்களா? ஓகே, வீரப்பனுடைய எக்ஸிகியூஷன், நம்ம எக்ஸிகியூஷன் பேசுவோம், என்கவுண்டர் இஸ் எக்ஸிகியூஷன் இல்லைங்களா, எக்ஸிகியூஷன். வீரப்பன் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் வெளில வந்தானா? ஒரு பியூரோக்ராட்ஸ் வெளில வந்தானா? இல்ல. ஸோ எப்பவுமே ஒரு ஒரு குற்றத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது எதுவுமே அனலைஸ் பண்ணாம ஒருத்தவனை மட்டுமே நம்ம குறி வைக்கிறோம், அவனுடைய மனநலத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்ன்றது என்னுடைய கருத்து. இதை நான் கண்டிப்பா திணிக்கல. நான் திரும்ப சொல்றேன், நான் இதை திணிக்கவே இல்லை. என்னுடைய கருத்தை சொல்லி ஆப்போசிட்ல இன்னொரு கருத்தையும் நான் வச்சிருக்கேன். இப்ப சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் அது அதிகமாக இருக்கு, அதை நம்ம நியாயப்படுத்தணும். நான் நியாயமும் படுத்தலை. ஏன்னா அதுதான் ஒரு 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 ஃபிலிம் மேக்கரோட வேலை அது கிடையாது. இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு விவாதத்துக்கு விட்டுட்டா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய கவிதாபாரத் சார். கவிதாபாரத் சார் இங்கே, அதாவது கோவையில் நடந்த விஷயத்தை ரொம்ப அருமையாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நல்லா சொன்னீங்க, மனசு பயிர மாதிரி. ஆனால் இந்த கதையில் எழுதும்போது உங்களுக்கு என்ன சவால்கள் இருந்தது இந்த படத்துக்கு வசனம் எழுதும்போது? இல்லை, இதில் சவாலுங்கிறது என்னன்னா, இரண்டு எதிரெதிர் கருத்துகள் ரெண்டு பேருக்கும் பேசுகிறவங்களுக்கு அது நியாயம். நீங்கள் எப்பவுமே ஒரு தரப்பு எடுத்து பண்ண முடியாது. நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி மரண தண்டனைக்கு நான் எதிராக இருக்கேன்னு சொன்னால் ஆதரிக்கிறவங்களை நான் வீக்காக எழுதிடக்கூடாது. ரெண்டு தரப்பு நியாயமும் சமமாக இருக்கணுங்கிறது இருக்குல்லங்க, அந்த ரெண்டு தரப்பாகவும் மாறி எழுதுறது பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா இந்த படம் ஒரு கதை மட்டும் இல்லை, இதுக்குள்ள ஒரு வாதம் இருக்குது, இதுக்குள்ள ஒரு தர்க்கம் இருக்குது. அந்த தர்க்கம் பெரிய சவாலாக இருந்தது. சேம் சார். ஆமாம், நான் ஒரு உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட்டே சொல்கிறேன். தர்ஷன் சார் கிட்ட ஒரு வாட்டி போயிருந்தேன் ரீசெண்டாக, அதாவது அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போனப்போ, இது மாதிரி சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சென்னையில், பெரிய ஃபைனான்சியர் கம் ப்ரொடியூசர் சார், உங்களை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் லைட்டாக யோசனை, எனக்கு கொஞ்சம் யோசனை உட்கார்ந்து இருக்கார். சூப்பர் ஸ்டார் தானே உட்கார்ந்து இருக்கார். சார் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் டைரக்ஷன் நான் கிடையாதுன்னு சொல்கிறேன் அவர்கிட்ட. நான் உங்களை டைரக்ட் பண்ணுறதுக்கு வரல, அவருக்கு டேட் வாங்க வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அவ்வளோ கிளாரிட்டி சார். நான் அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சுதீப் சார் கொன்றால் பாவத்தை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு சொன்னப்போ கூட, ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு சொல்லி என்ன ராதிகா மேடம்கிட்டையும் சத்யராஜ் சார்கிட்டையும் என்னோட படத்தை போட்டு காமிச்ச சத்யராஜ் சார்லாம் படம் பார்த்தப்போ கூட சுதீப் சார்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இங்கே நீங்கள் ப்ரொடியூசராக மட்டும் இருக்கணும், நீங்கள் ஹீரோவாவோ எந்த விஷயங்களும் தலையிட்டீங்கன்னா நான் படம் பண்ண மாட்டேன்னு. அதனால தான் அவருக்கு நான் படம் பண்ணல, சுதீப் சாருக்கு. ஸோ எனக்கு அவர் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா ஹீரோக்கிட்டையும் நேரிட, இப்போ யாராவது என்ன மேனேஜர்கிட்ட பேசுங்கன்னா நான் பேசவே மாட்டேன், நான் பேச மாட்டேன் சார்னு சொல்லுவேன். அது சுதீப் சாராக இருந்தாலும் சரி, தர்ஷன் சாராக இருந்தாலும், புனித் ராஜ்குமார் சாருக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். இப்போ நான் ரொம்ப பீக்கில் இருந்தப்போ ஒரு படம் பண்ணேன் கன்னடத்தில். ஒரு டேட் ஒரு 3 மாதம் தள்ளி கொடுக்குறேன்னு சொன்னார் புனித் ராஜ்குமார். நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நான் சிங்கிள் பேமெண்ட் கொடுக்குறேன், எனக்கு டேட் இமீடியட்டாக கொடுக்க முடியுமான்னு கேட்டப்போ அவர் மேனேஜர் எனக்கு கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க தெரியுமான்னு கேட்டார். சார் நான் எந்த ஹீரோவாக இருந்தாலும் இப்படி தான் சார் மெசேஜ் பண்ணுவேன், என்னுடைய ஆஃபர் இது, அவர் பண்ணுறாரா இல்லைன்னு. அதனால் எனக்கு அந்த கிளாரிட்டியே எனக்கு அந்த டவுட்டே இல்லை சார். எனக்கு என்னை நம்பி என் கதையை நம்பி வந்தால் ஹீரோவுக்கு படம் பண்ணுவோம், இல்லை ஆக்டருக்கு படம் பண்ணிட்டு போயிடுவோம் சார்.